ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நாம இன்னைக்கு இந்த பதிவில் காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுற இரவு நேரத்தில் தடை செய்யப்பட்ட தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற புலிகள் காப்பகமான தேசிய பூங்கா வனப்பகுதியில தான் பயணம் பண்ண போறோம். ஆபத்தான வனவிலங்குகளை நேரடியா பக்கத்துல இருந்து பார்க்க போறோம். வெல்கம் டு தாமு மிராக்கல் மீடியா. தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற மைசூர் பேருந்து நிலையம் வரைக்கும் போற பேருந்து வழி பயணம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்மளுடைய பேருந்து பயணம் கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடக அரசு பேருந்துல காலையில 9:30 ஆரம்பமாகுது. பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு போக போறோம். கூடலூர்ல இருந்து இடது பக்கம் போனோம்னா கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற சுல்தான் பத்தேரிக்கு போகலாம். நாம வலது பக்கம் திரும்பி கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற மைசூரை நோக்கி போக போறோம். நம்மளோட இந்த பேருந்து பயணம் அடர்ந்த வனப்பகுதியில வனவிலங்குகளோட திகிலூட்டும் விதமா அழகான மேக கூட்டத்தோட இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கூடலூர் இந்தியாவில் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3140 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. கூடலூர் பகுதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மலபார் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியா இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கோவை மாவட்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு. இப்ப நீலகிரி மாவட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கு. கூடலூர் பகுதியோட முக்கிய தொழிலா தேயிலை தொழிற்சாலை பார்க்கப்படுது. கூடலூரோட வடக்கு பகுதியில தான் முதுமலை புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் 3 மாநிலங்களையும் இணைக்கிற இடத்துல தான் கூடலூர் பகுதி அமைஞ்சிருக்கு. ஊசிமலை காட்சி முனை, தவளமலை காட்சி முனை, தொரப்பள்ளி தொங்குபாலம், சேரம்பாடி சுரங்கம், முதுமலை சரணாலயம், சந்தனமலை முருகன் கோவில், மசினகுடி, மாயார், நெலாக்கோட்டை, பந்தலூர், குசுறுமலை பகுதிகள் கூடலூரை சுற்றி சுற்றுலாத்தலமா அமைஞ்சிருக்கு. கூடலூர்ல இருந்து மைசூருக்கு மொத்த பயண தூரமா 107 கிலோமீட்டர் வருது. நாம இப்ப தொரப்பள்ளியில அமைஞ்சிருக்கிற முதுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். பேருந்து நிலையத்தில இருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்டுக்கு பயண தூரமா 6 கிலோமீட்டர் வருது. பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் தொரப்பள்ளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்க வலது பக்கத்துல நம்மளால ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியும். கூடலூர்ல இருந்து மைசூருக்கு போறவங்க இந்த பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர் நம்ம கடந்து போனதான் பெட்ரோல் பங்க் இருக்கு. நம்மளோட பேருந்து பயணம் இனி முதுமலை புலிகள் காப்பகத்தோட வனப்பகுதியில் தான் இருக்க போகுது. வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இயங்கக்கூடிய சோதனை சாவடியில வாகனங்கள் அனைத்தும் முறையா சோதனை பண்ண பிறகு வனப்பகுதியில் உள்ள போக அனுமதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாம நிறைய வனவிலங்குகளை பார்க்க போறோம். நுழைவாயில கடந்து வந்த உடனே அடர்ந்த உயரமான மரங்களோட வனப்பகுதி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சாலையோட 2 பக்கங்களையும் பச்சை பசுமையான காட்சிகளை பார்க்க முடியுது. செக் போஸ்ட்ல இருந்து அடுத்து நம்ம கார்குடி பகுதிக்கு போக போறோம். கார்குடிக்கு பயண தூரமா 8 கிலோமீட்டர் வருது. முதுமலை தமிழ்நாட்டில் ஒரு தேசிய பூங்கா புலிகள் காப்பகமா அமைஞ்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் கர்நாடக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுமார் 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. 1940 வனவிலங்கு சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க. 1986 நீலகிரி உயிர்கோள காப்பகத்தோட இணைச்சிருக்காங்க. 2007 புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவிலங்கு காப்பகமா இருந்திருக்கு. இந்தியாவோட மிக பழமையான வனவிலங்கு சரணாலயமா இதுதான் கருதப்படுது. முதுமலை வனப்பகுதியில் யானை,
யானை, புலிகள், சிறுத்தைகள், மான்கள், சிவப்பு அணில், காட்டு நாய், காட்டுப்பன்றி, நரி, முயல், கீரி, கழுதை புலி, மலைப்பாம்பு போன்ற பல வகையான உயிரினங்கள் வாழ்கிறது. 200க்கும் மேற்பட்ட பறவைகள், 100க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இந்த முதுமலையில வாழ்கிறதா சொல்லப்படுது. முதுமலை காப்பகத்தை யுனெஸ்கோ அமைப்பால உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. கூடலூர்லேருந்து மைசூருக்கு போகக்கூடிய இந்த சாலை ஒரு வழி சாலை அப்படின்றதால கனரக வாகனங்கள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வழி விட்டு போகிற மாதிரி இருக்கும். முதுமலை மற்றும் பந்திப்பூர் வனப்பகுதியில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. தொரப்பள்ளி பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கார்குடி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க இடது பக்கத்துல வனத்துறை அலுவலகம் மற்றும் பழங்குடியினர் தொடக்கப்பள்ளி இருக்கிறத பார்க்க முடியுது. பக்கத்திலேயே மலைவாழ் மக்களோட குடியிருப்பு பகுதியிலையும் பார்க்க முடியுது. இந்த மக்கள் பூர்வீகமா இங்கே வசிக்கக்கூடிய மக்கள். கார்குடியிலிருந்து அடுத்து நம்ம தெப்பக்காடு பகுதிக்கு போக போறோம். கார்குடியிலிருந்து தெப்பக்காடுக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. தெப்பக்காடு யானைகள் முகாம் முதுமலை தேசிய பூங்காவில் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமா பார்க்கப்படுது. 1910ஆம் ஆண்டு மர வியாபாரிகளால யானைகளை பயன்படுத்த தொடங்கப்பட்ட இடம் தான் இது. இப்ப யானைகளை பராமரிக்கும் இடமாகவும் சுற்றுலா பயணிகள் யானைகளை பார்க்கும் இடமா இருக்கு. இங்க நீங்க யானைகளை கிட்ட நின்று பார்க்கலாம், உணவு கொடுக்கலாம், யானைகள் சவாரி செய்யலாம். தெப்பக்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற மோயர் ஆத்துல காட்டு யானைகள் குளிக்க வரதையும் தண்ணீர் குடிக்கிறதையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஆன்லைன்ல முன்பதிவு செய்யறது மூலியமா தெப்பக்காட்டுல அமைஞ்சிருக்கிற யானை முகாம்ல நீங்க தங்கி ஜீப் சவாரி, யானை சவாரி செய்யலாம். யானைகளோட நேரத்தை செலவிட ஒரு சிறந்த இடமா அமைஞ்சிருக்கு தெப்பக்காடு யானைகள் முகாம். கார்குடியிலிருந்து நாம இப்ப தெப்பக்காடு பகுதிக்கு வந்தாச்சு. இங்க வனத்துறை அலுவலகங்கள் இருக்கிறதையும், மலைவாழ் மக்கள் வீடுகள் இருக்கிறதையும், சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளையும், யானை பராமரிக்கும் இடத்தையும், மோயர் ஆற்று பகுதியிலையும் பார்க்க முடியுது. இங்க வலது பக்கத்துல ஒரு சாலை பிரியறத பார்க்க முடியும். இந்த சாலையில பயணம் பண்ணோம்னா அடர்ந்த மசினக்குடி காடுகள் வழியா மிக ஆபத்தான சாலையான கல்லட்டி மலைப்பகுதி வழியா ஊட்டிக்கு போகலாம். நம்மளுடைய கூடலூர் முதல் மைசூர் வரையான பேருந்து பயணத்துல நாம இப்ப தெப்பக்காடு பகுதியிலிருந்து அடுத்து தமிழக கர்நாடக எல்லை பகுதிக்கு போக போறோம். தெப்பக்காடுல இருந்து எல்லை பகுதிக்கு பயண தூரமா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. இந்த வழியில நீங்க பயணம் செய்யறப்போ வனவிலங்குகளை பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். எக்காரணத்தை கொண்டு நீங்க வாகனங்களை நிறுத்தி பார்க்க கூடாது. அது உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்காது. ஏன்னா திடீர்னு வனவிலங்குகள் நம்மள தாக்க வந்துடும். பாதுகாப்பான முறையில இந்த வழியில நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதா அமையும். அதிகமா காட்டெருமைகள், யானைகள், மான்கள், மயில்களை பார்க்க முடியும். தெப்பக்காடு பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம தமிழக கர்நாடக எல்லை பகுதிக்கு வந்தாச்சு. இங்க வனத்துறை கட்டுப்பாட்டு அலுவலகர் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க சோதனை பண்ண பிறகுதான் 2 மாநிலங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாகனங்கள் போகவும் வரவும் முடியும். இந்த பகுதியில அழகான நுழைவாயில், பழங்கால பாலம் அமைஞ்சிருக்கு. பாலம் அமைஞ்சிருக்கிற இந்த ஆறு தான் 2 மாநிலங்களோட எல்லையா அமைஞ்சிருக்கு. தமிழக எல்லை பகுதியிலிருந்து நாம இப்ப கர்நாடக எல்லை பகுதிக்குள்ள வந்தாச்சு. நம்மள வரவேற்கும் விதமா நுழைவாயில் அமைஞ்சிருக்கிறத இங்க பார்க்க முடியுது. நாம இதுக்கப்புறம் கர்நாடகா பகுதியில் அமைஞ்சிருக்கிற பந்திப்பூர் தேசிய பூங்கா காடுகளில் பயணம் செய்ய போறோம். தமிழக கேரள எல்லை பகுதியிலிருந்து அடுத்து நாம பந்திப்பூர் கேம்பிங் பகுதிக்கு போக போறோம். பந்திப்பூர் கேம்பிங் பகுதிக்கு பயண தூரமா ஒரு 8 கிலோமீட்டர் வருது. பந்திப்பூர் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகம் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் சாமராஜ்நகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடி முதல் 4000 அடி உயரம் வரை உள்ள வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பந்திப்பூர் தேசிய பூங்கா 874 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு.
நீலகிரி உயிர்கோள காப்பகத்தோட ஒரு பகுதியா இருக்கு. 1931ஆம் ஆண்டு மைசூர் மன்னரால வேணுகோபால் வனவிலங்கு சரணாலயமா தொடங்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. முந்தைய காலத்துல பந்திப்பூர் வனப்பகுதி மைசூர் மன்னரோட தனி வேட்டைக்காடா இருந்து வந்திருக்கு. பந்திப்பூர் வனப்பகுதி முதுமலை, வயநாடு, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தோட இணைஞ்ச ஒன்னா இருக்கு. யானைகள், புலிகள், சிறுத்தைகள், காட்டு யானை, மான், கரடி, மலைப்பாம்பு போன்ற பல வகை வன உயிரினங்களோட வாழிடமா அமைஞ்சிருக்கு. தமிழக கர்நாடக எல்லை பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப பந்திப்பூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்றது மூலியமா இந்த பந்திப்பூர் வனப்பகுதியில அமைஞ்சிருக்கிற வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ்ங்கக்கூடிய தங்கும் விடுதிகளை தங்கி ஜீப் சவாரி, யானை கேம்புகளை பார்த்து ரசிக்கலாம். இயற்கை ஆர்வலர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏத்த இடமா இந்த பந்திப்பூர் வனப்பகுதி அமைஞ்சிருக்கு. முதுமலை மற்றும் பந்திப்பூர் வனப்பகுதியில அதிகமா தேக்கு, ரோஸ்வுட், சந்தன மரம், ராட்சச கொத்து மூங்கில் போன்ற பல வகையான மரங்கள் இந்த வனப்பகுதியில இருக்கு. பந்திப்பூர் கேம்பிங் பகுதியிலிருந்து அடுத்து நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் பகுதியான மேல் கமனஹள்ளி பகுதிக்கு போக போறோம். பந்திப்பூர் வனப்பகுதியிலிருந்து மேல் கமனஹள்ளி பகுதிக்கு பயண தூரமா 5 கிலோமீட்டர் வருது. மேல் கமனஹள்ளி பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில பச்சை பசுமையான இயற்கை காட்சிகளோட தூரத்துல தெரியற மேக கூட்டங்களை பார்த்து ரசிக்க முடியுது. பந்திப்பூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆன மேல் கமனஹள்ளி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதியில வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ்ங்கக்கூடிய தங்கும் விடுதிகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நாம விவசாய நிலங்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலையும் நகர பகுதியிலையும் பயணம் செய்ய போறோம். மேல் கமனஹள்ளி பகுதியிலிருந்து அடுத்து நம்ம குண்டலப்பேட் பகுதிக்கு போக போறோம். குண்டலப்பேட் பகுதிக்கு பயண தூரமா ஒரு 15 கிலோமீட்டர் வருது. கூடலூர் முதல் மைசூர் வரையிலான பேருந்து பயணத்துல நாம குண்டலப்பேட் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில ஹங்காலான்னு ஒரு கிராம பகுதி இருக்கு. அங்கிருந்து நம்ம இடது பக்கம் 11 கிலோமீட்டர் போனோம்னா பந்திப்பூர் வனப்பகுதியில உயரமான 4000 அடி உயரத்துல ஆண்டு முழுவதும் பனிமூட்டத்துல இருக்க ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா கிருஷ்ணனோட கோவில் இருக்கு. அந்த பகுதி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். குண்டலப்பேட்டையில இருந்து அந்த மலைப்பகுதிக்கு போற பேருந்து வழி பயணம் நாம ஆல்ரெடி நம்ம வீடியோல பதிவிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். பந்திப்பூர் வனப்பகுதியிலிருந்து நாம குண்டலப்பேட் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில அழகான ஆலமரம், விவசாய நிலங்கள், மேக கூட்டங்கள், தூரத்தில் தெரியல மலைப்பகுதி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. தி ஃப்ளவர் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் பூந்தொட்டின்னு இந்த குண்டலப்பேட் பகுதி பெயர் பெற்றிருக்கு. இதற்கு காரணம் இங்க விளையிற அதிகமான சூரியகாந்தி பூக்கள் தான். இங்க ஜூன் முதல் ஆகஸ்ட் மாசம் வரை எங்க பார்த்தாலும் சூரியகாந்தி தோட்டங்களை மட்டுமே பார்க்க முடியும். குண்டலப்பேட் பகுதியில பெரும்பாலான விவசாய நிலங்கள்ல சூரியகாந்தி பூக்கள் அதிகமா விளைவிக்கிறாங்க. நாம இப்போ ஸ்ரீ ஹங்காலா கிராம பகுதிக்கு வந்தாச்சு. இங்க இருந்து இடது பக்கம் 11 கிலோமீட்டர் போனோம்னா ஹிமாவத் கோபாலசாமி மலைக்கோவிலுக்கு போகலாம். ஸ்ரீ ஹங்காலா பகுதியிலிருந்து அடுத்து நம்ம குண்டலப்பேட் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். ஹங்காலா பகுதியிலிருந்து பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா 10 கிலோமீட்டர் வருது. குண்டலப்பேட் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி பகுதி. இது NH 766 அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட பூந்தொட்டின்னு அழைக்கப்படுது. குண்டலப்பேட்டையில பழமை வாய்ந்த விஜய நாராயணர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் அப்படின்றதுக்கு கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கோவில் இந்த பகுதியில் இருந்தால இந்த பகுதி முந்தைய காலத்துல விஜயபுரான்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. காலப்போக்குல குண்டல்பேட்டைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு.
ஸ்ரீஹங்காலா பகுதியிலிருந்து நாம 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் குண்டுலுப்பேட் பகுதிக்கு வந்தாச்சு. நாம பாக்குற இடது பக்க சாலையில போனோம்னா பந்திப்பூர் வனப்பகுதி வழியா கேரளா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற சுல்தான் பத்தேரி பகுதிக்கு போகலாம். வலது பக்க சாலையில போனோம்னா சாமராஜ் நகர் மாவட்டம் வழியா தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கிற ஹாசனூர் சத்தியமங்கலம் பகுதிக்கு போகலாம். நாம பார்க்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் தான் கர்நாடகா மாநிலத்துல சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய குண்டுலுப்பேட் பேருந்து நிலையம். கூடலூர்ல இருந்து மைசூருக்கு போற வழியில வர முதல் பெரிய பேருந்து நிலையம் இதுதான். குண்டுலுப்பேட் பகுதியிலிருந்து அடுத்து நம்ம பேகூர் போக போறோம். பேகூருக்கு பயண தூரமா ஒரு 15 கிலோமீட்டர் வருது. பேகூர் குண்டுலுப்பேட் நெஞ்சக்கூடு பகுதிக்கு இடையில அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராம பகுதி. குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப பேகூர் பகுதி வந்தாச்சு. பேகூர்ல இருந்து அடுத்து நம்ம நஞ்சன்கூடு பகுதிக்கு போக போறோம். பேகூர்ல இருந்து நஞ்சன்கூடு பகுதிக்கு பயண தூரமா 21 கிலோமீட்டர் வருது. நஞ்சன்கூடு கர்நாடகா மாநிலத்துல மைசூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. கபினி ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு. நஞ்சன்கூடு நகரத்தை தெற்கு காசின்னு அழைக்கிறாங்க. நஞ்சன்கூடு பகுதியில விளையிற ரசப்பாலை வாழை மிகவும் பிரபலமானதா பார்க்கப்படுது. நஞ்சன்கூடு பகுதியில புகழ்பெற்ற ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ கண்டேஸ்வரர் கடவுள் விஷம் குடிச்சதால நஞ்சுண்டேஸ்வரர் என்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்காரு. நஞ்சன்கூடு அப்படின்னா கன்னடத்துல நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேகூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப நஞ்சன்கூடு பகுதிக்கு வந்தாச்சு. நஞ்சன்கூடு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம மைசூர் போக போறோம். நஞ்சன்கூடுல இருந்து மைசூர் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா 24 கிலோமீட்டர் வருது. நம்மளோட கூடலூர் முதல் மைசூர் வரையான பேருந்து பயணத்துல கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். மைசூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்மளால இங்க ஒரு மேம்பாலம் பார்க்க முடியுது. இங்க இருந்து வலது பக்கம் போனோம்னா சாம்ராஜ் நகர் போகலாம். நாம இடது பக்கம் திரும்பி மைசூர் போக போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் கபினி ஆறு. கபினி அணையிலிருந்து திறந்து விடுற தண்ணீரும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்து விடப்படுற காவிரி நீரும் திருமக்கூடலூர் நரசிபுரா பகுதியில ஒன்னா கலந்து பிலிகுண்டூர் வழியா ஒகேனக்கலுக்கு தமிழ்நாடுக்கு வருது. நஞ்சன்கூடு பகுதியிலிருந்து நாம இப்ப மைசூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க போற வழியில நம்மளால ஒரு சுங்கச்சாவடியை பார்க்க முடியுது. ஊட்டியிலிருந்து மைசூர் போற வழியில வர முதல் சுங்கச்சாவடி இதுதான். சுங்கச்சாவடியிலிருந்து 3 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்மளால இங்க இடது பக்கத்துல மைசூர் விமான நிலையம் இருக்கிறத பார்க்க முடியும். மைசூர் விமான நிலையத்திலிருந்து மைசூர் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு 10 கிலோமீட்டர் வருது.
மைசூர் கர்நாடகாவின் இரண்டாவது பெரிய நகரமா அமைஞ்சிருக்கு. மைசூர் நகரம் பண்டைய மைசூர் ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் இருந்திருக்கு. பெரிதும் பேசப்படுற மொழின்னு பார்த்தோம்னா கன்னடம். தமிழ்ல பேசுற மக்கள் இங்க அதிகமா வசிக்கிறாங்க. மைசூர் பகுதியில மைசூர் அரண்மனையும் பிருந்தாவன தோட்டமும் மிக புகழ்பெற்ற இடமா இருக்கு. 10 ஏக்கர் பரப்பளவுல உயிரியல் பூங்காவும் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமும் மைசூர்ல அமைஞ்சிருக்கு. கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து 107 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப மைசூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. காலையில 9:30க்கு ஆரம்பிச்ச நம்மளுடைய கூடலூர் முதல் மைசூர் வரலான பேருந்து பயணம் உயரமான மலை அடர்ந்த வனப்பகுதியை கடந்து சுமார் 2.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மைசூர் பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். நாம இப்ப மைசூர் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்மளால இங்க இடது பக்கத்துல மைசூர்ல மிகவும் பிரபலமான ஒண்ணா பார்க்கப்படுற மைசூர் அரண்மனையை பார்க்கிறோம். பார்க்க ரொம்பவும் மேக கூட்டத்தோட மிக பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க மைசூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அரண்மனையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் பூங்காவையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய கூடலூர் முதல் மைசூர் வரலான இந்த பேருந்து பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க. இந்த பேருந்து பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.